நலன் தரும் நவராத்திரியில் இன்றைய தினம் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு பாட்டை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த பாட்டை சொன்ன உடனேவே எல்லாருக்கும் சீர்காழி திரு கோவிந்தராஜன் அவர்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அவர் பாப்புலரைஸ் பண்ணின ஒரு பாடல் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கோம். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரி திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரி திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போலே. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண் அழகை பேசி முடியாது, பேரழகு கீடாக வேறெதுவும் கிடையாது, பேரழகு கீடாக வேறெதுவும் கிடையாது, பேரழகு கீடாக வேறெதுவும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரி திருப்பாள். மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, எண்ணம் எல்லாம் நிறைவாய் இன்பம் எல்லாம் தருவாய், எண்ணம் எல்லாம் நிறைவாய் இன்பம் எல்லாம்
பேர் ஹேமமாலினி. நீங்கள் நேற்று துர்க்கையை பற்றி சொன்னேன், இன்றைக்கி மகாலட்சுமியை பற்றி சொல்லுங்க. மகாலட்சுமியை எப்படி பூஜிக்கலாம், அவளை எப்படி கும்பிடலாம், அவளோட பவர் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. மகாலட்சுமியானவள் செல்வங்களை தரக்கூடியவள். அதில் ஒருத்தர் கிடையாது. லக்ஷ்மின்னு சொன்னால் எண்மர் என்று சொல்கின்றோம். அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கா நமக்கு. இந்த அஷ்டலக்ஷ்மிகளுமே நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை தருபவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்காவது நமஸ்காரம் பண்ணால் கூட என்ன சொல்கிறா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்னு சொல்லுவார்கள். அப்படி அத்தனை செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியவள் யாருன்னு பார்த்தா மகாலட்சுமியானவள். அவள் நமக்கு சில நேரத்தில் செல்வம் நிறையா வந்துடுத்துனா ஞானம் போயிடுமோன்னு ஒரு பயம் வரும். அதனால தான் சத்குரு ஞானானந்த சுவாமி அவருடைய தப்போவனத்தில் ஞானலக்ஷ்மின்னு இருக்கா. ஞானத்தையும் தரக்கூடியவளாக இருக்கா. ஞானம்ங்கிற ஒரு உயர்ந்த செல்வத்தையும் லக்ஷ்மி தரா நமக்கு. அப்பேற்பட்ட லக்ஷ்மி அவள் எதில் தான் இல்லை, எல்லாத்துலேயும் நிறைஞ்சு இருக்கக்கூடியவள். அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது யானைன்னு சொல்லக்கூடியது, அந்த யானையில் இருந்துருக்கா, கஜத்தில் அவள் இருக்கா. அதே போல் கோமாதா சொல்கிறோம் இல்லையா, பசுவினுடைய பிஷ்டபாகம் பின்பாகத்தில் இருக்கா. அதுபோல் சுமங்கலிகள், நீங்கள் இந்த ஸ்ரீமந்தத்தில் அவள் இருக்கா. இந்த இடத்த சீமந்தம்னு சொல்கிறோம், ஸ்ரீமந்தம்னு தான் பேர் அந்த இடத்துக்கு. அதனால தான் அங்கே சுமங்கலிகள் எல்லாரும் அங்கே குங்குமம் வச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். மகாலட்சுமி அங்கே இருக்கா. அதே போல் வெற்றிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வெற்றிலையில் மகாலட்சுமி இருக்கா. வில்வ தளத்துக்கு ஸ்ரீபத்ரம்னே பேர், அதில் மகாலட்சுமி இருக்கா. இப்படி சர்வமாக வியாபிச்சு இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம் உண்டு. கார்த்தால சுவாமி மகாலட்சுமி முகத்தில் தான் முழிக்கிறதுன்னு வச்சுருப்பார். அதனால ஒரு நாளும் அந்த மகாலட்சுமிக்கு என்ன உண்டோ அதை எடுத்துகிட்டு வருவாழகா. முதல்ல கஜ தரிசனமாகும், அதே போல் கோமாதா தரிசனமாகும். சுமங்கலிகள் அன்னைக்கு யார் அங்கே வராளோ அவளுக்கு முதல்ல அவளை பார்க்க வைப்பா. ஏன்னா அந்த ஸ்ரீமந்தத்தை மகாலட்சுமி இருக்கிறதுனால. அப்படி அந்த மகாலட்சுமியினுடைய சக்திக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம வழிபடுவது என்று சொன்னால் ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது. நமஸ்தேஸ்து மகாமாயே, ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜித்தே, சங்க சக்கர கதாஹஸ்தே, மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு அந்த அஷ்டகமானத்தை நம்ம சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டால் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு அவ தருவா. என் பேர் தீபிகா. அக்கா, நீங்கள் சொன்னேன் லக்ஷ்மி கஜலக்ஷ்மியாக இருக்கா, அஷ்டலக்ஷ்மியாக இருக்கா, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக லக்ஷ்மி பற்றி சொன்னேன். சரஸ்வதி பற்றியும் கண்டிப்பாக நிறைய இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை ஷேர் பண்ண முடியுமா? சரஸ்வதி தேவிக்கு கலைமகள்னு பேர். இப்போ இந்த 3 பேருக்குமே அழகாக ஒரு பேர் இருக்குது. மலைமகள், அலைமகள், கலைமகள் அப்படின்னு. மலைமகள்ங்கிறது பார்வதியோட பேர், அலைமகள்ங்கிறது லக்ஷ்மியோட பேர், கலைமகள்ங்கிறது சரஸ்வதியோட பேர். ஏன் மலைமகள்னு பேருன்னு பார்த்தா, பர்வதராஜன்னு சொல்லக்கூடியவருக்கு புத்திரியாக பிறந்தா. பர்வதராஜன்னு சொல்லக்கூடிய ஹிமவானுக்கு பெண்ணாக பிறந்ததுனால பார்வதி மலை மகள். அதனால அடுத்து அலைமகள் சமுத்திரராஜன் சொல்லக்கூடிய கடல்லேருந்து வந்தவ, பார்க்கடல்லேருந்து வந்தவ மகாலட்சுமி. அதனால சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலையிலேருந்து வந்ததுனால இவளுக்கு அலைமகள்னு பேர். அவள் மலையில் வந்தா மலைமகள், இவ அலையில் வந்தா அலைமகள். ஆனால் இங்கே கலைமகளுக்கு மட்டும் ரொம்ப விசேஷம். ஏன்னா இவ கலையே ரூபமாக இருக்கக்கூடியவள். ஒரு கலை இல்லை, அத்தனை கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவ சரஸ்வதி தான். பாரதியார் நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார், எதில் தான் அவள் இல்லைன்னு கேட்கும் பொழுது எல்லாத்துலேயும் இருக்கா. நம்ம கலை என்று பார்த்தால் ஒரு கலையிலையும் அவள் தான் இருக்கா. அதனால தான் மாதர் தீங்குறள் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை, கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள், கோதகன்ற தொழிலுடைத்தாகி, குலவு சித்திரம் கோபுரம் கோவில், ஈதனைத்தும் எழிலுடையுற்றாள், இன்பமே வடிவாகிட பெற்றாள்னு பாரதியார் சரஸ்வதி தேவியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். இப்போ இந்த கொலு வச்சுருக்கிறத கூட நம்ம பார்க்கலாம், இத்தனை அழகாக இருக்குது. இது கூட ஒரு கலை தான். அதுபோல் இந்த கொலு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஏற்பாடுகள் எல்லாம் அவ்வளோ அழகாக அது பண்ணுறதும் ஒரு கலை. அவ்வளவு எளிமையாக நம்மளால் பண்ணிட முடியுமா? நான் முடியாது. அப்படி ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியது. எல்லா கலையிலையும் அவள் தான் இருக்கா. இசையாகட்டும், கல்வியாகட்டும், அத்தனை ஞானத்தையும் தரக்கூடியவள் சரஸ்வதி தேவி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப ஃபேவரட் ஒயிட் கலர். அவளுக்கு ரொம்ப, ஏன்னா அவள் உடுத்தின் இருக்கிற ஆடையானது வெண்மை. அதே போல் கையில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தா ஸ்பட்டிக மாலை வச்சுருக்கா. ஜப்பமாலைன்னு சொல்கிற அந்த ஸ்பட்டிக மாலை கையில் இருக்குது. அதே போல் வெண் தாமரை ஆசனம், வெள்ளை தாமரையில் தான் இருப்பாவோ. இவளுக்கு செந்தாமரைனா அவளுக்கு வெண் தாமரை. வெண் தாமரை ஆசனம், வெள்ளண்ண வாகனம். வாகனம் பார்த்தா ஸ்வான், வெள்ளை கலர். இப்படி எல்லாமே ஒயிட்டு. மல்லி பிடிக்கும், வெள்ளை இருக்கக்கூடிய அந்த மல்லி பிடிக்கும். ஏன்னா கலை என்பது, யார் ஒருவர் கலைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றார்களோ, கல்வி படிக்கிறோம், பாட்டு கற்றுக்கிறோம்,
எல்லாமே கற்றுக்குறோம். அந்த கலை யார் இடத்தில் வருகின்றதோ அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தூய்மைக்கு என்பதை உணர்த்துவது. ஏன்னா ஒயிட் அப்படிங்கிறது பியூரிட்டியை காமிக்கிறது. அந்த தூய்மை இருக்கணும், சிந்தனையில் அந்த தூய்மை இருக்கணும். அப்போதான் அந்த கல்வியானதோ அந்த ஞானமானதோ நமக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தூய்மையை வெண்மையாக நமக்கு காண்பிக்கின்றாள். இது சரஸ்வதியினுடைய வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கொள்ளை இன்பம் புலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள், கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள். லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். இப்போ நவராத்திரிங்கிறது என்னென்னா, எல்லா அம்பிகைகளுக்கும் இது உகந்தமான நாட்கள் தான். முதல் 3 நாட்கள் துர்கை, அதன் பிறகு 3 நாட்கள் லக்ஷ்மி, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கு. விஜயதசமி அன்று எல்லா துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியுமே சேர்ந்து நம்ம கொண்டாடுறோம். வீடுகளில் கொண்டாடுறது ஒரு விதமான புனிததான். பட் பள்ளியில் கொண்டாடுறதுனால நம்ம இப்போ இருக்கிற தலைமுறை குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நவராத்திரி அதனுடைய முக்கியத்துவம் எல்லாமே தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நிறைய வீடுகளில் தாத்தா பாட்டியோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வீடுகளில் இதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தாத்பரியம் எல்லாமே சொல்லுவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு இப்போது நம்ம இந்த விஷயங்கள் நிறைய தெரியாமல் இருக்குது. அதுக்காக இந்த ராமாயணம் அந்த மாதிரி கதைகளெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இங்கே ராமாயணம்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு இதிகாசம் நம்மளுடைய இந்து இதில். ராமாயணம், மகாபாரதம்லாம் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். அது தெரியறதுனால பசங்க நிறைய பேர் ஒரு வேறு வழியில் போகாமல் இருக்கிறதுக்கும் தங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கும் அது உதவுறது. அதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் இங்கே வச்சுருக்கோம். அதை தவிர நிறைய இப்போ கோவில்கள்லாம், ஒரு சில கோவில்கள் முக்கியமான தலங்கள்லாம் என்னென்னலாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது, அந்த இடங்களுக்கு போக முடியாது. அதனோடதை பற்றியும் தெரியறதுக்காக தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இது மூலமாகவும் பசங்களாம் ரொம்ப இது பண்ணி பின்னாடி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பழக்க வழக்கங்களெல்லாம் அவங்களால ஏற்படுத்திக்க முடியும். மேலும் நாங்கள் இந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூல் எங்களுக்கு 23வது வருஷம். 23 வருஷமாகவும் நாங்கள் எல்லாம் கொலு வச்சுன்னு இருக்கோம். இங்கே இங்கே டி நகரில் லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலில் நாங்கள் 23 வருஷமாக இந்த மாதிரி கொலு விழாவை நடத்திட்டுருக்கோம். ஒரு வருஷமும் ஒரு தீம் அந்த மாதிரி நாங்கள் வைக்கிறது எங்களுடைய வழக்கம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தை சரணாகதிங்கிறது நிறைய இருக்குது. தசரத சரணாகதி,
லக்ஷ்மண சரணாகதி அப்படிங்கிறது அது ஒரு புது தீமாக வச்சுருக்கோம். இதை தவிர ராமானுஜருடைய 4 மண்டபங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. திருப்பதியில் வந்து புஷ்ப மண்டபம் அந்த மாதிரி ஒரு 4 மண்டபங்களும் அதையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம். பொம்மை மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம். நிறைய பேருக்கு இங்கே வந்து மாலை வேளையில் 5:30லேருந்து 8:30 வரைக்கும் இங்கே நாங்கள் எல்லோரும் பப்ளிக் வந்து பார்க்குறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாதவங்கெல்லாம் இங்கே வந்து தெரிஞ்சுன்னு போகிறாங்க. இந்த வருஷம் வந்து அத்திவரதரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய லட்சக்கணக்கான பேர் பார்க்கவும் பார்த்தாங்க. பார்க்காம இருக்கிறவங்களாம் எங்கள் லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி அத்திவரதரை சைன கோலத்தில் 5 நாட்கள் வைக்க போகிறோம். மீதி 5 நாட்கள் நின்ற கோலத்துலேயும் நாங்கள் வைக்கிறதா இருக்கோம். ஸோ அங்கே பார்க்காதவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பார்க்குறதுக்கும் ஒரு இது பண்ணுறோம். இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கலாச்சாரமும் இந்த பண்பாடு இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பெரிய கோவில் மாதிரியே வந்து வருது. இது மாதிரி நாங்கள் பண்ணும்போது இந்த கோவிலில் இந்த இத்தனை தெய்வங்களும் இத்தனை அம்மன்களையும் நாங்கள் வைக்கும்போது எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு அவங்களுக்கு இதனால ஃபுல் பலனும் அவங்களுக்கு போகிறது. அவங்கெல்லாம் நல்லா படிக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் ஞாபக சக்தியும் அறிவையும் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் எங்கள் வீடுகள்லாம் நிறையவே கொலுலாம் வைக்கிறோம். என்னதான் நம்ம வீட்டில் பெருசாக வீடு இது பண்ணினா கூட இந்த அளவுக்கு நம்மளால் வைக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் இதுதான். 5 படி வைக்கலாம், 7 படி வைக்கலாம். இவ்வளோ பெரிய வந்து ஒரு தீமுங்கிறது வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து வழிமுறையாக வந்து எங்களுக்கெல்லாம் இதில் வைக்கிறது, கொலு வைக்கிறது, செய்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சமான விஷயந்தான். அது பெரிய குடும்பத்துலேருந்து வந்தனால. ஸோ எங்கள் வீட்டிலலாம் எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதை நாங்கள் இங்கே வருஷம் வந்து இந்த அளவுக்கு ஒரு கோலாகலமாக எங்களுக்கு வந்து பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இங்கே வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நான் 2002 ஜாயின் பண்ணேன். அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொலு கான்டெஸ்ட்டில் கலந்துட்டுருக்காங்க. 3 முறை வந்து கொலு கான்டெஸ்ட் நடத்தின இதில் வந்துட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு 3 முறையும் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் 10,000 வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணியிருக்கு ஸ்கூலு. அது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. அப்படி பண்ணும்போது நம்மளோட பாரம்பரியம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான இதில் வந்துட்டு ஒரு தீம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தீமாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ராமாயணத்தில் சரணாகதி அப்படின்ற ஒரு தீம் வச்சுருக்காங்க. அத்திவரதர் வந்து இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அத்திவரதரை வந்து அனந்தசரஸ் குளத்துலேருந்து எடுத்து அவரை வந்துட்டு சைன குளத்தில் வச்சுருக்கிற மாதிரியே அதே தீமில் இங்கே வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்றது இப்போ வர ஜெனரேஷனுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதே எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த பாரம்பரியமான கொலு வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பஞ்சதந்திர கதைகள் மூலமாக கூட இதை என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் உணர்த்துற மாதிரி பஞ்சதந்திர கதைகள்லாம் வைப்பாங்க. அதை ஒவ்வொரு குழந்தைங்களும் ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த கொலு பார்க்குறதுக்காக எனக்கு தெரிஞ்சு வருஷந்தோறும் வர்ற ஒரு வருஷந்தோறும் நான் இந்த கொலுவை வந்துட்டு பெருமாள் பார்க்க வரும்போதெல்லாம் நான் வந்து பார்க்குறதுக்காகவே இங்கே நான் வர்றேன். பெருமாள் பார்த்துட்டு இந்த கொலு பார்த்துட்டு போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் வருஷந்தோறும் வராங்க. அது ரொம்ப பெருமையான விஷயமா நாங்கள் கருதுகிறோம்.